கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கோளரியின் உருவங்கொண்ட அவுணன் உடல் குருதி குழும்பியட கூர் உகிரால் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை கொளக் கருதி மேலை அமரர் பதிமிக்கு வெகுண்டு வர காள நன்மேகமவை கொல்லொடு கால் பொழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே ஆளா எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக வாடுகவே. கோளரியின் உருவம் கொண்டு, கோளரி நரசிம்மம், நரசிம்மமாக அவதாரம் பண்ணி அவுணன் உடல், அசுரனாக்கக்கூடிய ஹிரண்யகசிபனுடைய உடல் எப்படி எப்படி அதை கிழிச்சார்னால் குருதி குழம்பி எழ கூர் உயிரால் குடைவாய் கொடைஞ்சு எடுத்துட்டாரான். ஏன் கொடைஞ்சு எடுத்தார்னார் இன்னொரு பக்தர் சொல்றார், இன்னொரு பிரகலாதன் இருக்கானோன்னு பார்த்தாரா. ஒரு பிரகலாதன் கிடைச்சோடவே இவன் வயத்துல இன்னொரு பிரகலாதன் இருக்கானோ என்று நினைச்சு பார்த்தாராம். கூறு உகிரால் குடைவாய். அப்புறம் மீள அவன் மகனை மெய்மை கொள கருதி, அவன் மகன் பிரகலாதன், பிரகலாதனுடைய ஏன் அந்த அவனை கொடையணும், பக்தனுடைய அப்பா தானே, அவனை ஏன் கொடையணும்னால் மெய்மை கொள கருதி. பிரகலாதனுடைய வாயில பொய் வரக்கூடாது, பிரகலாதனுடைய வாயில பொய் வரக்கூடாதுங்கிறது இல்லை, பிரகலாதனுடைய அப்பன் வாயிலையும் பொய் வரக்கூடாது. மெய்மை கொள கருதி. மெய்மை என்ன மெய்மைனா, எனக்கு கீழ் மரணம் கூடாது, எனக்கு மேலும் மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, பகல்லையும் மரணம் கூடாது, இரவிலையும் மரணம் கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் கூடாது என்றெல்லாம் அவன் வரம் கேட்டது பிளான் போட்டுண்டு. ஏனால் எங்கேயாவது யாராவது ஒருத்தன் ஒரு ஆயுதத்தால அடிச்சு போர்க்களத்துல அநாத பிரேதம் மாதிரி நம்ம கிடக்க போறோமே, இந்த பிரகலாதனை பெத்துட்டு அப்பேற்பட்ட பாகவதனை நாம் பெத்தேனானால் பெருமாள் மடியில தான் சாகணும். அதனால எனக்கு கீழும் வர பெருமாள் மடியில சாகணும்னு கேட்டுண்டா கொடுப்பறோ மாட்டாரோ. ஏண்டா நீ பிரகலாதனுடைய அப்பாடா, உன்னை ஏண்டா என் மடியில நான் சாகணும், எனக்கு மனசு தாங்காதுடான்னு சொல்லுவரோ என்னவோ. கீழும் கூடாது மேலும் கூடாது அப்படின்னு விட்டா எங்கேயோ ஒரு இடத்துல செத்துதானே ஆகணும். கீழும் இல்லாத மேலும் இல்லாத வஸ்து பெருமாள் தானே. நச்சாந்தர் நபகிரியஸ்ய நபூர்வம் நாபிச்சாபரம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் அவன் கேட்ட வாரான். அதனால பெருமாளுக்கே அவனை மடியில போட்டுன்னு கிழிக்கிறாப்புல ஆயிடுது. எந்த ஆயுதத்தாலையும் கூடாதுன்னு. இவ்வளவு எதற்காகனா அவன் கேட்டுண்ட சத்தியத்துக்காக தானா. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷங்கிற இடத்துல இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஹிரண்யன் கேட்ட வரண சத்தியம் பண்றதுக்காகவும், சனகாதிகள் சொன்ன சாபத்துக்கு விமோசனம் சொன்னதை சத்தியம் பண்ணத்துக்காகவும், பிரகலாதன் சொன்ன வார்த்தைய, பிரகலாதன் என்ன சொன்னானால் தூணில் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன மெய்மை. மீள அவன் மகனை மெய்மை கொள கருதி, அந்த பிரகலாதன் வார்த்தையை சத்தியம் பண்ணணும் என்கின்ற காரணத்தினாலே அப்படி ஸ்தம்பத்துல இருந்து தோன்றி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி, அந்த பண்ணினவன் தான் மடியில உட்கார்ந்துருக்கிறான். யசோதைய மடியில இப்ப சங்கீத ஆடுறான் இல்லையா, அப்படி பண்ணினவன் தான் மடியில உட்கார்ந்துருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவான், இது பண்ணினது பண்ண போறது எதுனால் இந்திரனுக்காக. இந்திரனுக்கு என்னவோ அடிக்கடி கோபம் வந்து விடுறது. அமரர்பதி மிக்கு வெகுண்டு வர, என்ன அவனுக்கு என்ன கோபம்னால், எப்பேற்பட்ட அன்ன கூட்டோத்சவம் எனக்கு பண்றதா இருந்தா விதவிதமா தோசை இட்லி எல்லாம் பண்ணி, விதவிதமா உப்மா பொங்கல் எல்லாம் பண்ணி எனக்கு போடுறதா இருந்ததே பெரிய பண்டிகைய, இவனே நான் தான் கோவர்தன கிரிராஜன் என்று சொல்லிவிட்டு பெரிய விராட் ரூபம் எடுத்துக்கொண்டு இவன் சாப்பிட்டு போயிட்டானே. கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசித்திய, இந்த மனிதன் காப்பாத்துவனா, எப்போ அவ்வளவு சாப்பிட்டானோ காப்பாத்துவான்னு தோண வேண்டாமாங்கிறான் சிசுபாலன். இவன் காப்பாத்துவனா என்று ஒரு வெகுண்டு கோபம் வந்து, காள நன்மேகம் அவை, நன் காளமேகம், காள நன்மேகம் அவை, நன் அப்படிங்கிறத நல்ல காளமேகத்தை கல்லோடு கால் பொழிய, கால்னா காற்று, காற்று பெரிய பெரிய காற்று அடிக்கிறது, பெரிய பெரிய கல் விழுறாப்புல தூத்தல் மழை விழறது.
இதை பார்த்ததும் நாள் இது நல்ல கொடை என்று எடுத்து கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே. வரைனா மலை, கோவர்தன மலையை கொடையாக எடுத்து, காலிகள்னா பசுக்கள், அதை காப்பவனே. கோப கோபிகைகளை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, பசுக்கள் அப்படின்னு சொல்றது பசுக்களுடைய முக்கியத்துவத்தை காட்டுறது, பசுக்களை சம்ரட்சிக்கிறது முக்கியத்துவம் என்கின்றதை காட்டுறது. ஆளா அப்படின்னா ஆளுகின்றவன். 4 தூத்தல் தலையில விழுந்தாத்தான் என்ன, அதுக்காக மலையை தூக்கியா கொடை பிடிக்கணும்? தன்னை ஆசிரித ஜனங்கள் தலையில தூத்தல் விழக்கூடாது. மலையானாலும் தூக்குவேன் அப்படின்னு ஆளுகின்றவனா இருப்பதனாலே, அப்படி ஆளுகின்ற என் கண்ணா ஒரு ஆட்டம் ஆடு, என்னுடைய மடியில இருந்து ஆடு அப்படின்னு ஆட்டி வைக்கிறாள். உலகம் பூரா ஆட்டி வைக்கிறவனை யசோத மடியில ஆட்டி வைக்கிறாள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.